Hello friends, welcome to Homemade சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு. ஒரு 100 கிராம் கேரட்டு, ஒரு 100 கிராம் பீன்ஸ் ரெண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சிடணும். அப்புறம் 2-3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிடுங்க. அது சூடான பிறகு கொஞ்சம் ஆயில் விட்டுடணும். ஆயில் விட்டு சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும். பொரியலுக்கெலாம் நம்ம நிறைய எண்ணெய் விடண்டாம். ஸோ எண்ணெய் விட்ட பிறகு அது சூடான பிறகு உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இந்த 3ஐயும் போட்டு பொரிச்சு எடுக்கணும். கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவையும் அதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் போல் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகும். ஸோ ரொம்ப நல்லா வதக்கண்டா, கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம இந்த கேரட்டும் பீன்ஸும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த பச்சை கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் சேர்ந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட நல்லா வதக்கி விட்டுருங்க. விட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஏன்னா காய் குழஞ்சி போயிடக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது. அப்புறம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் மூடி வச்சு வேக விடணும். காய் நல்ல ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். அப்போ தான் இந்த காய் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்துடுங்க, ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ லைட்டாக 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இதில் ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டாச்சு, அதனால் வேறு எந்த பொடியும் போடண்டா. இப்போ உப்பு கொஞ்சம் காணலை, நான் போட்டது, அதனால் கூட கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு மேலே தூவி விட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இதை பேக் பண்ணி ரைஸு கூட அனுப்பலாம். இந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் உடம்புக்கு நல்லது. கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பொரியலை நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பொரியலை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.